வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாதம் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்கை யோகா ஆன்லைன் குழு சார்பாக குருவின் நினைவில் நின்று வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாதம் ஒரு மாற்றம் நிகழ்ச்சியிலே 8வது மாதம் 7வது மாற்றம் 3வது வாரம். எப்பொழுதும் பிறர் கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு தருகின்றேன் என்ற சிந்தனையை, சங்கற்பத்தை கடந்த 2 வாரங்களாக வலிமைப்படுத்தியும், எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அதை செயல்படுத்தியும் முயற்சி செய்து வருகின்றோம். தவறு நடக்கிறது, கோபப்படாமல் என்னுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது என்பதுதான் இன்றைய காணொளி. கணவன் மனைவி உறவுகளில் உணர்வுகள் ஆத்மாவின் அடி ஆழம் வரை ஊடுருவி செல்லக்கூடியது. கணவன் மனைவி உறவு முழுக்க முழுக்க உணர்வுகளால் பின்னி பிணைந்த ஒரு கூடு. இதில் ஒரு கிளை அறுந்து போனாலும் அந்த கூடு ஆட்டம் காண ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் அப்படி ஏதும் விபரீதமாக நடந்துவிடக் கூடாது என்ற முன் எச்சரிக்கையில் தங்கள் உணர்ச்சிகளுக்கு வேலி போட்டு விடுகின்றனர் பலர். இதன் பாதிப்பும் மிக அதிகம். சப்ரஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் எக்ஸ்பிரஷன் என்பார்கள். அதாவது நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது என்பது வெளிக்காட்டுவதை விட மிக ஆபத்தானது. மகரிஷி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார்கள். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக கணவன் மனைவியை திட்ட ஆரம்பிக்கும் பொழுது வீட்டிற்கு மனைவியின் பெற்றோர்கள் வந்து விடுகின்றனர். 2-3 நாட்கள் அங்கேயே தங்கியும் விட்டனர். அதுவரை கணவர் இவர்கள் எப்போது வெளியே போவார்கள், எப்பொழுது நம் கோபத்தை வெளிப்படுத்தலாம், திட்டலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார். சுனாமி போல அவரின் கோபம் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு கோபம் வரக்கூடாது, வந்து விடுகிறது. சில பேருக்கு வேற வழியே இல்லை என்றால் தற்காலிகமாக பிரச்சனையை ஒத்தி வைக்கலாமே தவிர முற்றிலும் தடை போடக்கூடாது. என்ன செய்யலாம்? ஒரே வழி, உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தெரிய வேண்டும். அந்த திறமையையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கிற அவர் மகளுக்கு கீழே விழுந்து கையில் அடிபட்டு விடுகிறது. சாதாரண வலிதான் என்று நினைத்து 1 வாரம் அவர்கள் மருத்துவரிடம் காண்பிக்கவில்லை. வலி தொடர்ந்ததால் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு மருத்துவரிடம் முன் அனுமதி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தனர். ஆனால் சனிக்கிழமை மாலை மனைவியின் அம்மாவிற்கு, அந்த பாப்பாவோட அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் மனைவி அவர்கள் அம்மாவை பார்க்க செல்ல வேண்டியதாகிவிட்டது. எனவே கணவரிடம் நாளை காலை மகளை மருத்துவரிடம் 8 மணிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அம்மாவை பார்க்க சென்று விட்டார் மனைவி. மறுநாள் காலையிலே அந்த கணவர் எப்பொழுதும் போல மொபைல் போனை சைலண்ட் மோடிலே வைத்துவிட்டு தூங்கிவிட்டார். 8 மணிக்கு மருத்துவரை பார்க்க போக வேண்டும். அவருடைய மனைவி 7 மணியிலிருந்தே கணவரின் மொபைல் போனுக்கு அழைத்து பார்த்திருக்கிறார்கள். இவர்கள் நன்றாக தூங்கிவிட்டதினால் இவர் எழுந்திருக்கவில்லை. இவர் எழுந்திருக்கும் பொழுது மணி காலை 9:30. மருத்துவரை பார்க்கும் நேரம் முடிந்து விட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார். வீட்டம்மா நம்மளை ஞாபகப்படுத்த 7 மணிக்கே அழைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு கூப்பிடவே இல்லையே, என்ன ஆச்சு என்ற குழப்பத்தில் இருக்கிறார். அந்த அம்மா ஒரு சாதாரண பெண் அல்ல, வேதாத்திரியத்தை கற்றுக்கொண்டு பின்பற்றுகின்ற ஒரு சிறப்பான பெண். அவர்கள் தனக்கு கோபம் வந்தாலும் அதை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்ற வித்தையை தெரிந்து வைத்திருப்பவர், பின்பற்றுபவர். அந்த அம்மா இவரிடம் பேசும் பொழுது இந்த தவறை பற்றி, இந்த குறையை பற்றி 24 மணி நேரம் ஒரு வார்த்தை கூட கணவரிடம் பேசவில்லை. அவர்கள் கணவனின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கணவர் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். ஏன் வீட்டம்மா ஒன்றுமே நம்மளை திட்டவில்லையே? இவர்கள் சாதாரணமாக இருந்திருந்தால் இவ்வளவு நேரத்திற்குள் கல்யாணத்தன்னைக்கு நடந்த தவறிலிருந்து ஆரம்பித்து நேற்று வரை ஏன் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை என்று சொல்லி ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்கி இருப்பார்களே. என்ன ஆச்சு இந்த அம்மாக்கு என்று அவர்களுக்குள் ஒரு சிந்தனை. ஏதோ மனவளக்கலை மன்றம் போறதாக சொன்னார்களே, அதனால் தான் இந்த மாற்றம் வந்திருக்குமோ? அதற்காக குறைந்த காலத்திலேயே இப்படி ஒரு மாற்றமா? நம்பவே முடியவில்லையே என்று சிந்திக்கிறார் கணவர். அப்பொழுது அவர் தன்னுடைய தவறை உணர்வதற்கு அங்கே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய மனைவி. அது மட்டுமல்ல,
எனக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை பிரகாசிப்பதற்கு நாம் ஒரு வழியையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதாவது அந்த வீட்டம்மாவுக்கு இதைத்தான் எதிர்பார்த்தா இறைவா என்று இறைவனின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு செயலை அந்த அம்மா செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த அம்மா தவறு நடந்த அந்த நொடியிலிருந்து, அதாவது மகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாதது என்பது தெரிந்த நொடியிலிருந்து கணவரை நினைத்து, நீங்கள் செய்த தவறுக்கு என் கர்ம வினைதான் காரணம், ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள், வாழ்க வளமுடன் என நாம் சிந்தனை செய்த அந்த மாற்றத்தையும் நினைத்து வாழ்த்த ஆரம்பித்து விட்டார்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நிச்சயம் ஒரு குற்றமும் குறையும் செய்யாத அந்த அம்மாவின் வாழ்த்து அலை 24 மணி நேரத்திற்குள் தன்னுடைய கணவர் தன் தவறை உணர்வதற்கான வாய்ப்பை மிக அதிக அளவிலே ஏற்படுத்திவிட்டது. இதுதான் வேதாத்திரியத்தின் அதிசயம், சக்தி. ஒருவேளை அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை, அந்த அம்மாவும் திட்டவில்லை, ரொம்ப சந்தோஷம், வீட்டம்மா நம்மளை திட்டவே இல்லை என்று அவர் மீண்டும் மீண்டும் பல தவறுகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அந்த அம்மாவிற்கு இந்த தவறை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமை அந்த மனைவிக்கு இருக்கிறது. கோபப்படாமல் இருந்தால்தான் நல்லது, சினம் தவிர்த்தல் என்று மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலை வரும் வரை இப்பொழுது இந்த தவறை அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பும் கட்டாயமும் அந்த அம்மாவிற்கு இருக்கிறது. என்ன செய்யலாம்? வெளிப்படையாக கணவரிடம் பேசலாம். இல்லை, பேசும் பொழுது கோபம் வருவதற்கோ சண்டை வருவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது என்றால் வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். வாட்ஸ்அப்பை உருப்படியாக ஒரு காரியத்திற்கு பயன்படுத்திய மாதிரியும் இருக்கும். அந்த வாய்ஸ் மெசேஜில் என்னவெல்லாம் இருக்கிறது என்றால், முதலில் அவரை பற்றிய நிறைகளை குறிப்பிடுகிறார்கள். அதன் பிறகு தனக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம், என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை மனம் புண்படாமல் தெரிவிக்கிறார்கள். தனக்கு இருக்கிற பயத்தையும் தெரிவிக்கிறார்கள், நடந்ததற்கு வருத்தத்தையும் தெரிவிக்கிறார்கள், கடைசியாக தன்னுடைய அன்பையும் உறுதி செய்கிறார்கள். எப்படி அந்த அம்மாவுடைய வாய்ஸ் மெசேஜ் இருந்திருக்கிறது என்றால், நீங்கள் வேண்டுமென்று நம்முடைய மகளை மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று நினைத்து நீங்கள் தூங்கவில்லை என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எனக்கு வாழ்க்கை துணையாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். ஆனால் உங்களுக்கு உடலில் எந்த அளவுக்கு அசதி இருந்திருந்தால் இந்த அளவுக்கு தூக்கம் வந்திருக்கும் என்பதை நினைத்தால் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இப்படி உழைக்கிறீர்களே எங்களுக்காக, உங்கள் உடல் நலம் கெட்டுவிடக் கூடாது என்ற பயமும் எனக்கு இருக்கிறது. அதே சமயம் நம் மகளின் நிலைமையை யோசித்து பார்த்தால் அவளுக்கு ஒரு வாரமாக கைவலி இருக்கிறது, கால்வலி இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நாம் மருத்துவரிடம் அழைத்து செல்லாததை நினைத்தால் மனது மிகவும் வருத்தப்படுகிறது. நம் குழந்தையை நாம் இருவரும் கவனிக்கவில்லை என்றால் வேறு யார் கவனிப்பார்கள்? உங்களுக்கு நம் குழந்தையின் மீது உள்ள அக்கறை குறைந்து விட்டதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகி விட்டதோ, உடல் சோர்வும் வந்து விட்டதோ என்ற பயமும் எனக்கு வந்து விட்டது. அது மட்டுமல்ல, எல்லா வேலையையும் நானே செய்ய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்களோ என்கிற சந்தேகமும் எனக்கு வந்துவிட்டது. மருத்துவரை பார்ப்பது தவறிவிட்டதே என்று நினைத்து நீங்களே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மருத்துவரை பார்க்க அனுமதி வாங்கியிருந்தால் அதைவிட எனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லை. அப்படி நீங்கள் வாங்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் வாங்கிக் கொள்கிறேன். இப்படி ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களை வேலை வாங்க வேண்டி இருக்கிறதே என்கிற வருத்தமும் எனக்கு இருக்கிறது. உங்களை புரிந்து அன்பாக நடக்க முடியவில்லை என நினைக்கும் போது எனக்கு அழுகையே வருகிறது. என் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்பதால் தான் நான் இங்கு வந்தேன், என்னை மன்னித்து விடுங்கள். நாம் இருவரும் சண்டை போடாமல் இருந்தால்தானே நம்ம குழந்தைகள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதனால் தான் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள்? இப்படி நம்முடைய பிரச்சனையை அணுகினால் இனிமை கண்டிப்பாக உறுதியாக அந்த குடும்பத்தில் கிடைக்கும். மகரிஷி சொல்லுகிற நிறை செல்வம், எது எப்பொழுது எனக்கு வேண்டுமோ அத்தனையும் அதன்படியே நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி குடும்பத்திற்குள் அன்றாடம் எத்தனையோ தவறுகள் நடக்கலாம். நாம் அத்தனையும் கோபப்படாமல் அதே சமயம் நம்முடைய உணர்வுகளை மதித்து பிறருடைய உணர்வுகளையும் மதித்து எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்ற திறமையையும் நம்மால் வளர்த்து கொள்ள முடியும், வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே எப்பொழுதும் பிறர் கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு தருகின்றேன் என்கிற சிந்தனையை, சங்கற்பத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் நம் மனதிலே சொல்லுவோம், அசை போடுவோம், எழுதி பார்ப்போம். எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் இதை செயல்படுத்தியும் பார்ப்போம். நாம் மாறுகிறோம். வாழ்க்கை பயணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.